ஹலோ கைஸ், நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாமும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துருப்போம். ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிருப்போம். பட் ஸ்டில் எக்ஸாமில் போய் நம்மளால் ஃபுல் பொட்டென்ஷியலை வெளில கொடுக்க முடியாது. அப்புறம் எக்ஸாம் ப்ரெஷர் நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். இது ஏன்னா பிகாஸ் ஆஃப் அவர் மைண்ட் செட்டை நம்ம கிளியராக வச்சுக்கணும் பிஃபோர் தி எக்ஸாம், எஸ்பெஷலி த 30 minutes பிஃபோர் தி எக்ஸாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 1 hour முன்னாடியே நம்மளை ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லிவிட்டு அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு ஒரு 1/2 hour கிட்டே நம்ம சைலண்ட்டாக உட்காந்துருவோம். அந்த 1/2 hour மட்டும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எக்ஸாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணால் நம்ம படித்தது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கே நம்ம சொல்லிக்கணும், நமக்கு நல்லா படிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன், பேனிக் ஆக மாட்டேன் சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இப்போ நெகட்டிவ் மார்க் இல்லைனா நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸாமுக்கு முன்னே நான் இப்போ ஒரு செஷனில் இப்போ பேங்கிங் எக்ஸாம் எடுத்திங்கன்னா, இப்போ ரீசனிங் நான் ஒரு 30 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறேன், இங்கிலீஷில் 25, குவான்ஸில் 15, 20 அந்தமாரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியை பொறுத்து அதுக்கப்புறம் அட்டம்ப்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 கொஸ்டின் ரீசனிங் அட்டன் பண்ண போகிறோம் வைங்க, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால் 25 தான் அட்டன் பண்ணணும், 20 தான் அட்டன் பண்ண போகிறோம். அதனால் 30 அட்டன் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணி ட்ரை பண்ணாலே நம்ம நெகட்டிவ் மார்க் போக அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் கொஸ்டின் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடியே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ தான் அட்டன் பண்ண போகிறேன்னு மைண்ட் செட் பண்ணாதீங்க. நான் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுப்பேன், டைம் எப்படி கம்மியாக யூஸ் பண்ணலாம், அட்டெம்ப்ட் நிறையா கொடுக்கலாம், அதை பற்றி வேணால் யோசிங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணுறது ஓரளவுக்கு ஃபார்முலா ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஃபார்முலாஸ் உங்களுக்கு ரீகால் பண்ண முடியலனா அதை நினச்சி பேனிக் ஆகாதீங்க. ஆனால் இத்தனை நாள் நம்ம பண்ண எஃபர்ட் கன்ஃபார்ம் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த 30 minutes நம்ம மைண்டை காமாக வச்சுக்கிட்டு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட கொஸ்டினை பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த 30 minutes பிஃபோர் தி எக்ஸாம் தான் ரொம்ப க்ரூஷியல். யாரும் அதை பெருசாக பேசுனதில்லை, பட் அது ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கும் எக்ஸாமோட ரிசல்ட்டு. அதனால் மைண்டை கிளியராக வச்சுங்க, எக்ஸாம் நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா கிராக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை பை.